நேயர்களை வணக்கம். ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாய் திகழக்கூடிய இந்த புகார் பெட்டி நிகழ்ச்சியில் உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டுமென்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 044224311361 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றிருவோம். சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சமூக ஆர்வலரும் மூத்த பத்திரிகையாளரும் மக்கள் வழிகாட்டு இயக்கத்தின் நிறுவனருமான திரு டி.சி. ராஜேஷ் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம். வணக்கம். சட்டம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான திரு சீனிவாசன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். டி.சி. ராஜேஷ் சார், இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் வந்து திடீர் ஆய்வு நடக்கிறாங்க, அதிரடி ஆய்வுகள்லாம் நடக்குது. நிறைய புகார்களை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஃபாலோ பண்ணணுங்கிற நிறைய நடவடிக்கைகள் பார்க்குறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சிறப்பான முயற்சி. கடந்த 3.5 ஆண்டுகளை விட இப்போ அரசு இயந்திரங்கள் முடுக்கி விடப்பட்டது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே பல திட்டங்கள் இருக்குது. தமிழ்நாடு அரசுங்க சிறப்பான திட்டங்களை ஏற்கனவே நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அந்த திட்டத்தில் ஏறக்கூடிய 1,14,51,000 தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அதே போல் புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளிக்கூடத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து தேர்ச்சி பெறும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். அதே போல் நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டத்தில் இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த வேலை வாய்ப்பு பெறுவதற்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி இதுவரைக்கும் ஏறக்குறைய 2,60,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஏற்கனவே விடியல் பயண திட்டம், மகளிருக்கான விடியல் பயண திட்டம், அதுபோல் அவங்களுடைய பயண சூழ்நிலை மற்றும் அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்கு அது வசதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது தவிர இல்லம் தேடி மருத்துவம், அதே போல் மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இது போன்ற திட்டங்களை எல்லாம் கடந்த ஆண்டுகளில் நிறைவேற்றிருக்காங்க. உண்மையிலேயே வரவேற்க வேண்டியது, பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள். அடுத்தது இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் முடுக்கிவிடப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது இது 2026 தேர்தலை நோக்கி பயணிக்கதா திருவாளர் இருக்குமா? ஆமா, அப்படி ஒரு திருவாளர் பொது ஜனங்கள் சாமானியர்களுடைய கேள்வியா இருக்கு. அவருடைய பதுவா நான் பிரதிபலிக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப இந்த திட்டங்கள் கடைசி வரைக்கும் அப்படி போச்சுன்னு சொன்னா, குறை கேட்பு நாட்களில் வாங்கக்கூடிய கோரிக்கை மனுக்கள், விவசாயிகளிடம் வாங்கக்கூடிய கோரிக்கை மனுக்கள், அதே போல மாற்றுத்திறனாளிகளிடம் வாங்கக்கூடிய கோரிக்கை மனுக்கள், புகார் மனுக்கள் மீது துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே அரசு பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்தை ஜீவோ இருக்கிறது. திருவாளர் பொதுமக்களிடம் வாங்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கை என்ற புகார் மனுக்களை 30 வேலை தினங்களுக்குள் அது எஸ் ஆர் நோ, டூ ஆர் டை சொல்லணுன்றது தான் விதி. அந்த விதியை செயல்படுத்தினாலே, அதை ஃபாலோ பண்ணினாலே இந்த அளவுக்கு தோய்வு ஏற்படாது. ஓகே, அப்படின்ற ஒரு போக்கு தான் இருக்கு. உண்மையில இது வரவேற்க வேண்டிய ஒரு போக்கான ஒரு முன்னோடியான திட்டமாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ புதுசாக பேருந்துகளில் நிறைய வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சமீபத்திய நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட எங்கள் பகுதிக்கு பேருந்து வசதி இல்லை, பேருந்து வசதி வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ அந்த பகுதியில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவரோ இல்லை வார்டு மெம்பரோ இல்லை கவுன்சிலரோ அப்போ அவங்களுக்கு அது பெரிய விஷயமா, ஏன்னா அவங்க தான் மக்கள் பணி செய்யணும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்களுடைய பணி முறையாக செய்யலை. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் வந்திருக்காரு. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி சார். எந்த மாவட்டங்கம்மா? காஞ்சிபுரம் மாவட்டம். என்ன புகாருங்கம்மா? எங்க மாமனாரோட அப்பா இடம் சார் அது. சரிங்கம்மா. அவர் அவங்க கேஸ் போட்டு அவங்க அண்ணன் தம்பி கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டாங்கன்னு கேஸ் போட்டு அப்ப சரிசமமா திருத்திட்டாங்க. சரிங்கம்மா. அப்புறம் எங்க மாமனார் அது அவங்க தம்பி, எங்க வீட்டுக்கு எங்க மாமனாருக்கு 3 பசங்க. சரிங்கம்மா. அவங்க தம்பி 1, தங்கச்சி 1. சொல்லுங்க. அவங்க அதுல எங்க மச்சனுக்கும் எங்க நாத்தனாருக்கும் இடம் பிரிச்சு கொடுத்துட்டாரு. சரிங்கம்மா. இப்ப எங்களுக்கு தரமாட்டாரு. ஓகே, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். வணக்கம்மா. சொல்லுங்க சார். அதாவது உங்க வீட்டுக்காரோடைய தாத்தா சொத்து இது. ஆமா. ஆமா, இப்போ அப்பா அது மாமனார் உயிரோட இருக்காருங்களா? இருக்காரு.
ஆனா அவர் வந்து 2 பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு இன்னும் எதுவும் பிரிச்சு கொடுக்கலன்னு சொல்றீங்க. ஆமா, அது எங்களுக்கு மச்சனனுக்கு 20 சென்ட், அது மொத்தம் 52 சென்ட். சரிங்க. மச்சனனுக்கு 20 சென்ட்டும் நாத்தனாருக்கு 10 சென்ட்டும் கொடுத்துருக்காரு. நீங்க பேசி பாத்தீங்களா? பேசுனதுல 14 கொடுக்குறேன்னு சொல்றாரு. சரிங்க. அது இப்ப அவங்க மச்சனுக்கு மட்டும் 20 சென்ட் கொடுத்துருக்காரு, அது எப்படி 14 கொடுப்பீங்க? அதனால கேக்குறோம். புரியுது. அதாவது வந்து அவங்க கொடுத்த மாதிரி அங்க ஈக்குவலா கொடுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. ஆமா. சரி, இது நீங்க வந்து எப்படி சொல்றேன்னா, இது ஃபேமிலி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தையிலே பேசி கேட்க பார்க்கணும். பெரியவங்களை வச்சு வேற யாராவது பங்காளிங்க இருக்காங்கன்னா வச்சு பேசி பேசிட்டுமே அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னால முடிஞ்சது நீ போய் பாத்துக்கோ, நான் போட்டு அதுதான் அப்படி இல்ல. அந்த அந்த வகையில அவர் பேசுறாரு அப்படின்னா நீங்க வேற வழியில வழக்கறிஞரை வச்சு ஒரு சிவில் நோட்டீஸ் ஒன்று கொடுங்க முதல்ல. ஏன்னா தாத்தாவோட சொத்துனும் போது பேரனுக்கு உரிமை உண்டு. ஸோ அதனால நீங்க உங்களுக்கு என்ன ஷேரோ அதை நீங்க கேட்டு கண்டிப்பா ஒரு அறிவிப்பு கொடுங்க. அதன் பின்பாடு அவர் ஏதாவது உங்களுக்கு செட்டில்மெண்ட் பேச வராரான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க சிவில் நீதிமன்றத்தை தான் அணுகணும். இப்ப அவர் வந்து 14 கொடுக்குறேன்னு சொல்றாரு, அப்ப வாங்கலாமா சார்? இல்ல, அதுதான் நீங்க உங்களுக்குள்ள பாத்துக்கணும் மேம். ஏன்னா அதோட வேல்யூ பாத்துக்கோங்க, அந்த இடத்தோட வேல்யூ என்னன்னு பாத்துக்கோங்க. அதை விட முக்கியமா என்னன்னா, அந்த உங்க தந்தை மகன் உறவு இருக்குல்ல, மாமனார் மருமகள் அந்த உறவு இருக்கு. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு இடத்துக்காக நம்ம சண்டை போட்டோம்னு வைங்களா, நாளைக்கு நம்ம அதை விட கூட அதிகமாக சம்பாதிச்சிடலாம். பட் திரும்ப அந்த உறவுகளை சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அதனால அதை கொஞ்சம் முன்னாடியே நம்ம எச்சரிக்கையா பார்த்துட்டு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது நல்லது. சரிங்களா? முன்னாடி ஒரு இடம் விட்டாரு, அதுவும் தரல. சரி, இல்ல, அதுதான் நீங்க பேசுங்கம்மா, பேசி பாருங்க. முடியாத பட்சத்துல தான் நான் சொன்ன அந்த சட்டப்பூர்வமா என்னவோ அதை நீங்க அணுகலாம். அப்படி அணுகுனா எங்களுக்கு சரிசமா கிடைக்கும். அது கிடைக்கும். உங்க லீகலா நீங்க வாரிசு தான், நீங்க வாங்கி தான் ஆகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்து தான் ஆகணும். நன்றிங்கம்மா. ஓகேங்கம்மா, நிகழ்ச்சி கலத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. டிசி ராஜேஷ் சார் நம்ம இப்போ இந்த அழைப்பாளருக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது இந்த பேருந்து சேவை வந்து இன்னும் நிறைய பகுதிகளில், மலைப்பகுதிகளில் இன்னும் இல்லாமலே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் அந்த மாதிரி தூரத்தில் போய் தான் வந்து படிக்கிற சூழ்நிலை இன்னமும் இருக்குது. அப்படிங்கிறப்ப காலை மாலை வந்து பேருந்து வசதி வந்து முறையாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து கோரிக்கை வைத்தாங்க, அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும்ட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்போ அந்த பகுதியில் உள்ள கவுன்சிலரோ வார்டு மெம்பரோ இல்லை வந்து ஊராட்சி தலைவருக்கோ வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை அவங்க எடுக்கிறாங்க? ஏன்னா திரும்பி அவங்க மக்களை சந்திக்கணும் போயிட்டு, ஆனால் எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் இருந்தால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது புகார் பெட்டியில் விவாதிக்க வேண்டிய ஒரு அருமையான சப்ஜெக்ட், டாப்பிக்கும் கூட. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளாட்சி நிர்வாகிகள் வந்து மக்களுடைய பிரதிநிதிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வந்து தேர்தல் முறையில், ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். அவருடைய கடமையை செய்தால், உதாரணத்துக்கு வந்து பஞ்சாயத்துக்கு இருக்கக்கூடிய பவர் பாராளுமன்றத்துக்கு இல்லாத பவர் அதிகமாக இருக்குது. ஒரு கிராம சபையில வந்து நிறைய பேர் தெரியாமலே அந்த பதவி ஏத்துக்கிறாங்களா? கிராம ஊராட்சிகள் சட்டத்தை பற்றி தெரியாதவங்க நிர்வாகத்தில் இருக்காங்க. இந்த நிலை தான் தொடருது. அந்த பஞ்சாயத்துல கிராம சபையில நிறைவேற்றப்படக்கூடிய எந்த ஒரு தீர்மானத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்து, அவர் வந்து ஊராட்சியினுடைய ஆய்வாளர் மாவட்டத்தில். அங்க இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 500 கிராம பஞ்சாயத்து இருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா, அதுக்கெல்லாம் அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போல் அவங்க ஊழலில் ஈடுபடுறாங்கன்னா அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்குது. அதே போல் ஆய்வாளரும் கூட. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பஞ்சாயத்து தீர்மானங்களை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மாவட்ட நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளோ அல்லது பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோ இல்லை வார்டு கவுன்சிலரோ இல்லை ஒன்றிய கவுன்சிலரோ ஒன்றிய சேர்மனோ இவங்க எல்லாமே வந்து கட்சி சார்ந்த கரவேட்டிகளுக்கு மட்டும்தான் சேவை செய்கிறாங்க, பொதுமக்களுக்கு சேவை செய்வதில்லை. அப்போ இவங்க பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இந்த கட்சி அலுவலர்கள் அவங்களை நியமனம் பண்ணுறது எதுக்கு? தேர்ந்தெடுப்பது எதற்கு? அவங்க கட்டிங், கமிஷன், கரப்ஷன் அதில் மட்டும் அவங்க கவனத்தை செலுத்தினால் மட்டும் போதாது, மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். உதாரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொறங்கால் என்ற ஒரு கிராமத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக பேருந்து வசதியே கிடையாது. அப்போ அந்த 50 ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள், திருவாளர்கள் எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஒவ்வொரு 5 ஆண்டும் எம்பிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, பஞ்சாயத்து தலைவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு அவர் வாக்குகளை பெற்றுக்கொண்ட அந்த நிர்வாகிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கடைசியில் மக்கள் வழிகாட்டி இயக்கம் புகார் பெட்டி மூலமாக வந்த புகாருக்கு நடவடிக்கை எடுத்த பிறகு இப்பொழுது கடந்த 15 நாட்களுக்கு முன்பு பேருந்து வசதி அங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வரவேற்கத்தக்க விஷயம். அப்போ இந்த நிலை எங்க இருக்கு? அப்ப திருவாளர் பொதுஜனங்கள் சோசியல் மீடியா இன்னைக்கு வந்துருச்சுங்க, சமூக வலைதளங்கள்ல அரசனுடைய ஒவ்வொரு செய்தியும் பிரதிபலிக்குது, ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அப்ப அப்படி இருக்கிறப்போ இதை வந்து கண் துஞ்சாது சேவை செய்ய ஒரு மனப்பான்மையோடு செயல்படுகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கண்காணிக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒண்ணே பதிவு செய்யறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள்
காலையில 4:30 மணிக்கே ஒவ்வொரு பத்திரிக்கையும் பார்ப்பார், ஆங்கிலம் அண்ட் தமிழ். அதுல இருக்கிற லெட்டர் டு எடிட்டர்ல ஒரு வாசகன் குறைபாடு இருந்தா கூட அந்த கன்சர்ன் மினிஸ்டருக்கு போன் பண்ணி அந்த பிரச்சனை என்னன்னு கேட்பார். நான் ஒரு பத்திரிகை துறையில 15-20 வருஷம் இருந்ததுனால அந்த அனுபவத்தை சொல்றேன். அப்போ ஒரு தலைமை சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் கூட ஒரு லெட்டர் டு எடிட்டர் கூட கண்காணிக்கிற அளவுக்கு இருந்தது நிர்வாகம். அந்த நிர்வாகம் எங்கே சென்றது அப்படின்ற ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. ஐயா வணக்கம், நாகப்பட்டினத்துல இருந்து தமிழ் செல்வம் பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா. ராஜேஷ் சார் வணக்கம் சார். என்ன புகாருங்க ஐயா? அதாவது இப்ப இந்த வேறா பட்ஜெட் குறித்து ஒரு 8 மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளை வந்துட்டு கும்பகோணத்துல ஒரு கருத்து கூட்டம் நடத்துறாங்க. வேளாண் அமைச்சர் கலந்துகிட்டாரு. 8, அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உட்பட 8 மாவட்டம் கலந்துகிட்டோம். 8 மாவட்ட ஏடி, கலெக்டர், அதிகாரிங்க, ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்துகிட்டாங்க. அமைச்சர், எம்எல்ஏ, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் கலந்துகிட்டாங்க. எங்களுக்கு என்னன்னு மாவட்டத்துக்கு 13 பேர் அழைக்கப்பட்டாங்க கருத்து சொல்றதுக்கு. 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய கூட்டம் 11:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. காரணம் அமைச்சர் காலதாமதமா வந்ததுனால. ஒரு மாவட்டத்துக்கு 3 பேர் தான் பேச அனுமதிச்சாங்க. குறிப்பா அவங்க கட்சிக்காரங்க ஒருத்தர், கூட்டணி ஒருத்தர், அவங்க சொல் பேச்ச கேட்கக்கூடியவங்கள மாவட்டம் 3 பேரை ஒரு செட்டப் பண்ணி நீ இல்லைனாதான் பேசணும்னு இருக்க முடிவு பண்ணி பேச விட்டுட்டாங்க. எங்களை மாதிரி உண்மையான கருத்து சொல்லக்கூடிய விவசாயிகளை கூப்பிடாம அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடக்கூடிய கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பேர் சொல்ல விரும்பல முக்கியமானலாம் வச்சு அவங்க அந்த மாதிரிலாம் பண்றாங்க. கருத்து கேட்பு கூட்டம் செட்டப் கருத்து கூட்டங்களை பண்ணாம அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்தா எங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் சார். இது மிகவும் எங்களுக்கு வந்துட்டு மன வருத்தம் அளிக்குது. இந்த மாதிரிலாம் பண்றது அரசியல் பெற்று தீவிர தான் கொடுத்தாங்க. இது ரொம்ப வருத்தமா இருக்கியா? ஓகேங்க ஐயா, இது குறித்து வந்து ராஜு சார் விளக்கமா சொல்லுவாரு. என்னுடைய கேள்வியே அதான். இப்ப சமீப காலம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறதா இருந்தாலும் அமைச்சரை சந்திக்கிறதா இருந்தாலுமே பார்த்து ஒரு வினா மாதிரி தான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த கேள்விதான் நீங்க கேட்கணும், அவர் இந்த பதில் தான் சொல்வாரு. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருக்குங்களா? இல்ல, இது ஆரோக்கியமான அரசியலை விட நான் என்ன சொல்றேன்னா ஒரு வெளிப்படையான அரசியல் கிடையாது. டிரான்ஸ்பரன்சின்னு சொல்றாங்க. நாங்க வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுகின்றோம். ஐயா 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 சின்ன குறுக்கீடியா ஒரே ஒரு தகவல் சொல்லிடுறேயா? சொல்லுங்க. நான் வந்துட்டு தஞ்சாவூர் மாவட்டத்துல 8 பேர் பேசுறாங்க, திருவாரூர் மாவட்டத்துல 6 பேர் பேசுறாங்க, எங்க மாவட்டத்துக்கு 3 பேர் பேச விட்டாங்க. நான் எழுந்திருச்சு அவ்வளவு 500 பேர் இருக்கக்கூடிய அந்த அவையிலே நான் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணி சத்தம் மட்டும் பேச சொன்னாங்க. எங்க மாவட்டத்துக்கு 3 பேர் இன்னும் பேச விட்டுதான் நான் பேசணும், சுயநலமா நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். இது வீடியோ பதிவாச்சு. எந்த ஊடகங்களும் கொடுக்க தயாரா இல்ல. அதாவது நான் என்ன கேட்கிறேன், அந்த ஊடகத்துறையினரை அச்சு காணொலி ஊடகங்கள் மிரட்டப்பட்டார்களா அல்லது பிஆர்ஓ மூலம் கட்ட பஞ்சாயத்து பேசப்பட்டதான்னு தெரியலையா? சொல்லுங்கய்யா. அது உண்மையிலேயே தோழர், இது வந்து கருத்து கணிப்பு என்பது கண் துடைப்புக்காக தான். தோழர் தமிழ்ச்செல்வன் பதிவு செய்தது வந்து ஏற்கனவே பல நிகழ்வுகள் வந்து டிரான்ஸ்பரன்சியாவே வெளிப்படையாவே நடந்திருக்கு தமிழ்நாட்டில், அதுவும் சென்னை தலைநகரில். அப்படி இருக்கிற ஒரு நிகழ்வுல முழுக்க அது யாருக்கான கூட்டம்? விவசாயிகளுக்கான கூட்டம். அப்போ விவசாயிகளுடைய வழியை தெரிந்திருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் தான் கூப்பிடணும். இப்போ தோழர் தமிழ்ச்செல்வன் வந்து தொடர்ந்து புகார் பெட்டியில பொதுநலம் சார்ந்த கருத்துக்களை அரசுக்கு வைக்கிறாருன்னு சொன்னா அப்போ இந்த சமுதாயத்து மேல ஒரு அக்கறை உள்ள சிந்தனையாளர் தான் அதுல கருத்து பதிவு பண்ணணும். அவங்களுக்கு ஜிங்ஜாக் போட்டு இருக்க தாளம் போடுற ஆளுங்கெல்லாம் போட்டு வச்சா அது கண் துடைப்புக்காக போட்டது தான், ஒரு நமஸ்தக்காக போட்டது தான். அப்போ இவருடைய கருத்து எங்க போச்சு? தோழர் இன்னொரு பதிவு பண்ணாரு, கருத்து சுதந்திரம் என்பது நெருக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பிரபலமான பத்திரிகை ஒன்று ஒரு கார்ட்டூன் போட்டதுக்காக அவங்க ரேப்பரே வந்து அந்த ஊடக வச்சிருக்காங்க. இது எதை நோக்கி பயணிக்கிறது? அப்போ என்னன்னு சொன்னா கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கிற உண்மைகளை வெளியே சொன்னா வந்து கசக்குது. அதாவது வந்து சொல்லுங்க. ஜெகபரடி மாதிரி நிறைய பேருக்கு ஆய்வோடு கூட பயமா இருக்கு. நான் பேசின பிறகு என்ன குறித்து காவல்துறையினர் வழக்கு இருக்காருன்னு விசாரிச்சாங்க. எந்த வழக்கு நிலுவையில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. என் மேல ரொம்ப முயற்சி பண்ணாங்க, ஏதாவது வழக்கு போடணும், அமைச்சர் பேசுறேன்னு. என்ன வழக்கு இல்லாதனால எனக்கு பெரிய நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க மாவட்ட காவல்துறை எல்லா விஷயத்திலும் நேர்மையா நடந்து எனக்கு ஒத்துழைப்பா இருக்காங்க. ஐயா நன்றியா. நன்றி. அப்போ ஜெகபர் அலி ஒரு சமூக ஆர்வலர் வந்து இயற்கை வளங்கள் கொள்ளை போகிறது என்பதற்காக புதுக்கோட்டை மாவட்ட திருமையாகத்தை வெங்கலூர் என்ற கிராமத்தில் வசிக்கக்கூடியவர். அந்த நிகழ்வுக்கு நாங்கள் கடந்த 10 நாளுக்கு போயிட்டு வந்தோங்க. இது சார்ந்து வந்து நாளைக்கு வந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரிய மாபெரும் சமூக ஆர்வலர்கள் ஒரு 100 அமைப்புகள் சேர்ந்தவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி தமிழ்ச்செல்வனுக்கு அவர் ஒரு சமூக ஆர்வலர். நாளைக்கு இன்னைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து வேளாண்மை துறை அமைச்சரை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு புட்டப் கேஸ் செட்டப் கேஸ் போட்டு அவர் மேல வந்து சமூக ஆர்வலர் தாக்குனா யார் பொறுப்பாகிறது? இந்த அரசுக்கு என்ன இது? இதையெல்லாம் வந்து கேள்வி கேட்கறவங்களை வந்து குரல் வலையை நெரிச்சா அப்போ சாமானியனுடைய நிலை தான் என்ன? இப்போ வெளிப்பார்வைக்கு மேலோட்டத்துக்கு மட்டும் சொல்லிக்கிறது நாங்க வந்து அடித்தள விளிம்பு நிலை மக்களுக்கான ஆட்சி இது, அரசு இது, மாடல் அரசு என்பது எல்லாம் சொல்றது அம்போக்கு தான் நினைக்க வேண்டியதா இருக்கு. அதனால தயவு செய்து
இந்த பிரச்சனைகளை எல்லாம் உள்ளார்ந்தபடியே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உள்ளார்ந்தபடி மக்களுக்கான சேவை மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அரசு துறை இயந்திரங்கள் வந்து முடுக்கி விடப்படுவது சும்மா மேலோட்டத்துக்கு அம்போக்காக இருக்கக்கூடாது. இது போல கருத்து கணிப்புகளும் உள்ளார்ந்தபடி யாரு பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களை கூப்பிட்டு கருத்து கணிப்பு செய்ய வேண்டும். அதை விடுத்துட்டு மேலோக்கா வந்து ஒரு ஃபார்மாலிட்டி செஞ்சுட்டு போனா என்ன பிரயோஜனங்க? ஓகே சார், உங்க தகவலுக்கு நன்றி சார். சீனிவாசன் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து காவல்துறை வந்து லஞ்சம் வாங்குறது அந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து சமூக தலைவர்கள் வருது. அந்த வீடியோ எடுக்கக்கூடாது நிறைய பேர் மிரட்டுறாங்க. இது காவல் நிலையத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை நடக்குதுன்னா அங்கே பொதுமக்கள் அந்த குற்றத்தை செஞ்சவங்க, அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்க எல்லாம் போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல புகைப்படமோ இல்லை அவங்க என்ன மாதிரியான வழக்கு விசாரிக்கிற வீடியோவை எடுக்கலாங்களா? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து புகைப்படமோ வீடியோ எடுக்கலாம். அது சட்டத்தில் உரிமை இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மும்பை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தார். அவர் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சின்ன தகராறு சம்பந்தமாக விசாரிக்க போகும்போது விசாரணையை வந்து அவர் ஒரு வீடியோ எடுத்தார். அப்போ காவல்துறை என்ன பண்ணுச்சு, இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதியில் நீங்கள் வீடியோ எடுத்திருக்கீங்க, இதுக்கு வந்து இது வந்து பாதுகாப்பு கருதி நாங்கள் வந்து வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து மும்பை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, அரசு ரகசியம் காக்கும் சட்டத்தின் கீழ் இது குற்றம் கிடையாது, இது வந்து பொது இடம் தான், நீங்கள் தாராளமாக வந்து புகைப்படம் எடுக்கலாம், அதனால் இந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி செய்யறோம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து புகைப்படம் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், தவறு கிடையாது. சார் சொன்ன மாதிரி நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லஞ்ச ஒழிப்பு மற்ற நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான். அதே மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் வந்து ஒரு கேமரா வச்சு ஓட்டு போவாங்க. ஸோ அதில் நம்ம தெரியும், முதல்ல அந்த பைக்கை நிறுத்துறாங்க அப்படின்னாவே முதல் சாவி எடுக்கிறது அந்த வீடியோ வந்து கட் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காவல்துறை செய்கிறாங்க. எதனாலும் செய்யலை, வெளிப்படைத்தன்மையாக தான் நீங்கள் எல்லாமே வழக்கு தொடுக்குறீங்க. ஸோ டங்கன் டிரைவர் தான் நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ண போறீங்க. உங்களுடைய வழக்கு விசாரணையில் வந்து நீங்கள் கரெக்டாக செயல்பட்டால் யார் வீடியோ எடுத்தா என்ன, அதுதான். இன்னொன்று, இது வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து தவறான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஓகே சார், தகவலுக்கு நன்றி. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்க. இல்லதாங்க சார், முந்தான டே பிஃபோர் எஸ்டர்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தேனே சார் நானு. உங்க மாவட்டம் சொல்லுங்க. பெங்களூர். அம்மா, உங்க பேரு உங்க மாவட்டம் சொல்லுங்க. இல்லதா பேரு, பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. கில்டா மேடம், உங்களுக்கு நான் நிலையத்துல தொலைபேசி என்ன வாங்கி பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் தான் உங்க கால் அட்டன் பண்ணேன். உங்க நம்பர் வந்து கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க லைன்ல. ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். இல்ல, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நம்பர் வாங்கி. ஓகே சார். சரி மேடம், சொல்லுங்க. நம்பர் இருக்குது சார், நான் வந்துச்சேன் சார். சரி ஓகே நான் கூப்பிடுறேன். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த டைம் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே தேங்க் யூ சார் வெரி மச். நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேங்க. ஓகே, கண்டிப்பா உங்களை தொடர்பு கொள்வாங்கம்மா. நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. சீனிவாசன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க. இப்போ அரசியல் தலைவர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வித பாதுகாப்பு வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தனி மனிதனா வந்து நான் இந்த செயலை செஞ்சிருக்கேன், எனக்காக வந்து என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு பாதுகாப்புன்னு கேட்டால் நிறைய கேட்கலாம் சார். முன்னாடி வந்து டிராஃபிக் ராமசாமி அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காவல் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் நினைச்சாலுமே வந்து அது மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கலாம். முன்னாடி இந்த பிரச்சனை வந்து அவர் சொல்ல மாதிரி வெளிப்படைத்தன்மையான அரசியல் செய்ய வேண்டும் என்பது தான் நம்மளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது, ஒரு குடிமகனோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ வந்து இந்த கார்ப்பரேட் அரசியல் தயவுசெய்து செய்ய வேண்டாம். நீங்கள் வந்து கார்ப்பரேட் அரசியல் செய்கிற அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் செய்கிற எல்லாமே எங்களுக்கு வெளிப்படையாக தெரியுது. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்மளுக்கு தெரியல. நம்ம வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பெண்மணி வந்து சார் எப்படி ஆட்சி போகுது நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று அவங்க பதில் சொல்கிற மாதிரி இதெல்லாம் இயற்கையாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. தயவு செஞ்சு இல்லை, உங்களுக்கு நல்ல டேரக்டர் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஏன்னா பச்சையாக தெரியுது நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் அரசியல் செய்கிறீங்கன்ட்டு. அது வந்து அனைத்து கட்சிக்குமே நான் சொல்கிறேன். திடீர்னு பாத யாத்திரை நடந்து போகிறீங்க, ஒரு 2 குழந்தை வந்து உடனே கை கொடுத்து பேசுது, இந்த மாதிரி ஏன் ஒரு மோசமான ஒரு சினிமா அரசியல் செய்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. எதுவுமே லைவாக இருக்கணும். ஐயா சொன்ன மாதிரி வந்து கலைஞர் அவர்கள் வந்து அந்த காலத்தில் காலையில் எழுந்து இத்தனை பேப்பர் படித்தாலும் நான் வந்து அன்றைக்கே நான் வந்து நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் நம்ம கிடைச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷப்பட்டோம். ஸோ அந்த வாரிசின் அடிப்படையில் நீங்கள் வரீங்கன்னா அவர் செய்கிற கொஞ்சமாச்சும் செய்யுங்க, அதுதான் நாங்கள் கேட்குறோம். வெளிப்படையான ஒரு அரசியல் தயவு செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட நீங்கள் தொடர்ந்து ஆட்சி செய்யலாம். கார்ப்பரேட் அரசியல் தயவு செஞ்சு செய்ய வேண்டாம், எங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு தான் நான் சொல்றேன். தகவலுக்கு நன்றி சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. சார், என் பேர் பாலமுருகன். என்ன மாவட்டங்க ஐயா? புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். என்ன புகாருங்க ஐயா? சார், நான் 2 பெண் குழந்தை திட்டத்துல எழுதிப்பட்டிருந்தேன் சார் 2006ல. சரிங்க ஐயா. அது இப்ப வந்து 2 பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் சார். சொல்லுங்க.
கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு 2025 எனக்கு அந்த பாண்டு பத்திரம் கொடுத்துருந்தாங்க சார். 2013 போட்டு பாண்டு பத்திரம் கொடுத்துருக்காங்க சார். சரிங்க ஐயா. அது இப்ப என்ன வாங்கலாமா சார்? ஓகே, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழங்கி நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவார். தோழர் பாலன் முருகன், நீங்க அங்க புதுக்கோட்டை கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலர் அலுவலகத்துக்கு போய் பாத்தீங்களா? இல்ல சார், எனக்கு வந்து நான் இங்க வந்து குடியேறி இருக்கேன். எனக்கு வந்து ஆக்சுவலா விருதுநகர் மாவட்டம் சார். சரி, இல்ல உங்களுக்கு அந்த பத்திரம் வந்து யூனியன் ஆபீஸ்ல எந்த யூனியன் ஆபீஸ் மூலமா வாங்குனீங்க? விருதுநகர் மாவட்டத்துல சார். விருதுநகர் மாவட்டத்தில் வாங்கினீங்கன்னா அங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலர் அவங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருப்பாங்க. சரிங்க சார். அங்க போனீங்கன்னா அங்க சூப்பர் கண்காணிப்பாளர் இருப்பாரு. அந்த சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போய் கொடுங்க, காமிங்க. சரிங்க சார். கூட கொண்டுட்டு போறப்போ உங்க பேங்க் பாஸ்புக்கும் கொண்டுட்டு போங்க. பிள்ளைங்க பாஸ்புக் வந்து நான் வெளியூர், அந்த பிள்ளைகள் எல்லாம் வெளியூர் போனதுனால டெபாசிட் இதோட அக்கௌண்ட் பண்ணாம அப்படியே வச்சாச்சு சார். இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப இருக்கக்கூடிய லைவ்ல இருக்கக்கூடியது எதுவுமே என்ன இருக்கோ அந்த அக்கௌண்ட் எதுவும் எடுத்துட்டு போங்க. அவங்களுக்கு அதை வந்து ரெனியூவல் பண்ணி உங்களுக்கு லைவ்ல இருந்துச்சுன்னா அது மெச்சூர்ட் ஆகிட்டு இருக்கும். அது ஒண்ணு நீங்க கவலைப்பட தேவையில்ல. இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு டெபாசிட் உங்களுக்கு பண்ணிடுவாங்க. சரிங்க சார், சரிங்க சார். ஏன்னா 2 பெண்களுக்கு வயசு கண்டிப்பாங்க. அது அந்த ஸ்கீமே வந்து 18 வயசு வரைக்கும் தாங்க. அதான் எனக்கு 2013 சொல்லி 19/3/2013 போட்டு 25,000 போட்டிருக்காங்க சார். அதுல ஆமாய்யா, 2 குழந்தைக்குன்னு சொன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் வரும். ஒவ்வொரு பாண்டுக்கும் 25,000 ரூபாய் வேல்யூ. அது வந்து 18 வயசுக்கு பிறகு அவங்க உயர்கல்விக்கோ திருமண உதவிக்கு தொகைக்கோ அது கொடுக்கக்கூடிய திட்டம் அது. இப்ப அந்த திட்டத்தை தான் புதுமை பெண் திட்டமா தமிழ்நாடு அரசு இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு மாத்தி இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார். நீங்க அது வந்து அங்க இருக்க தூத்துக்குடி மாவட்டத்துல போய் மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல அங்க இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலர். இல்ல சார், புதுக்கோட்டை மாவட்டம், இது விருதுநகர் மாவட்டம். விருதுநகர், ஆமா விருதுநகர் மாவட்டத்தில் நீங்க அங்க போய் கலெக்டர் ஆபீஸ்ல கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க ஃபர்தர் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒருவேளை அதுல முடியலன்னு சொன்னா நீங்க மீண்டும் புகார் பெட்டிக்கு வாங்க. இல்ல சார், இப்ப 2 குழந்தைகளை கூட்டு போகணுமா? இல்ல வேண்டாம் தோழர், அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா பேரண்ட்ஸ் நீங்கன்ற முறையில அவங்களை அழைச்சிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அக்கௌண்ட்ல அவங்களுக்கு தான் வரப்போகுது பணம். சரிங்க சார். அதனால நீங்க வந்து அந்த பர்டிகுலர் பேங்க் பாஸ்புக், அந்த பாண்டு எல்லாமே எடுத்துட்டு போறப்ப அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுலாம் எடுத்துட்டு போங்க, ஜெராக்ஸ் ஒரிஜினல். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க. ஓகே, நன்றி. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி கலந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். சீனிவாசன் சார், உங்கள்கிட்ட மற்றொரு கேள்வி. இப்போ தொடர் குற்ற சம்பவங்கள் நிறைய அதிகரிச்சுட்டே இருக்கு. இது குறித்து வழக்கறிஞரா உங்க பார்வை? இல்லை, இது என்னன்னா வந்து குற்றம் நிறைய வரதுக்கான காரணம் என்னன்னா காவல்துறைகிட்ட தான் நம்ம சொல்லி ஆகணும். இத்தனைக்கும் வந்து முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்காங்க. நம்மளது காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் திருப்பூரில் ஒரு விஷயம் நடந்துச்சு. திருப்பூரில் வந்து ஒரு பெண்ணை வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு, ஆமாம், கூட அதுவும் குடும்பத்தோடு சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்பொழுது இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, அவங்க எவ்வளோ பேர் உள்ளே வராங்க, எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, அவங்களோட ஆதார் கார்டு எல்லாமே சேகரிக்க வேண்டும், கம்பல்சரி இதெல்லாம் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் தான் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஒரு கடையில் வந்து மிட்டாய், சாக்லேட் வாங்குற மாதிரி போதைப் பொருட்கள் கிடைக்கிறதுனால தான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதிகமாக காரணம் போதைப் பொருட்கள். அடுத்தது சினிமாவில் இந்த போதை சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் குறைவாக காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு போதை போட்ட பிறகு தான் அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக ஆகுறாரு, அவர் வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க. அதனாலே இந்த சிறு குழந்தைகள் முதல் உண்டு, பெரியவர்கள் முதல் உண்டு, எல்லாருமே இந்த மது, புகையில இதுக்கு வந்து அடிக்ட் ஆகுறாங்க. இதனால அதெல்லாம் பயன்படுத்தினாதான் ஒரு ஹீரோங்கிற நினைப்பு வந்து மாணவர்களிடையே சரி, இளைஞர்கள் சரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி திரைப்படங்கள் மூலியமா காமிச்சு கண்டிப்பா காட்டுறாங்க. இன்னொன்னு, நீங்க திரைப்படத்துல பாக்குறது உங்களுக்கு எளிமையா கிடைக்குது. 18 வயசுக்கு மேல் உள்ளவங்களுக்கு தான் வந்து ஒரு புகையிலை வந்து நீங்க விற்கணும் அப்படின்னு சட்டம் இருந்தாலும் எத்தனை பொட்டி கடையில நின்று போலீஸ்காரங்களோ இல்ல வந்து ஒரு அரசு அலுவலரோ பாக்குறாரு? சொல்லுங்க பார்க்கலாம். 13 வயசு பையன் போயிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு சிகரெட் ஏதோ ஒன்று கேட்டா கொடுக்குறாங்க கையில. இல்ல இப்ப பொது இடங்களே முதல்ல வந்து சிகரெட் பிடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிகள் இருந்தாலும் சரி, இல்ல வழக்கறிஞர்கள், அது ஹைகோர்ட் இருந்தாலும் சரி, அது பக்கத்துல உள்ள டீ கடைகள்லாம் இன்னமும் வந்து அந்த புகைப்பிடிப்பது, இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. அதுதான், இது வந்து கடுமையாக்கப்பட வேண்டும். இதை வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எம்பியா இருந்தபோது, சுகாதார அமைச்சராக இருக்கும்பொழுது கொண்டு வந்தார் இந்த திட்டங்கள் எல்லாமே. இது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனால் இதை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு புரியல. அது வந்து ஒரு எழுத்தறிவிலான ஒரு அச்சடிக்கப்பட்ட ஒரு சட்டமாக தான் இருக்கிறத தவிர அதை ஏன் நீங்க வந்து பயன்படுத்துறதுல இது முன்வரவில்லை. இப்போ நானே கேட்குறேன், இப்போ சார்கிட்டே சொல்றேன், சார் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் பொது இதில் இருக்கீங்க, ஆர்டிஐயில் இது வரைக்கும் எத்தனை சட்டங்கள் இந்த மாதிரி பொது இடத்துல புகை பிடிச்சாங்கன்னு ஒரு ஆர்டிஐயில் போட்டு கேட்டு பாருங்க சார்.
எத்தனை வருதுன்னு பாருங்களேன். கண்டிப்பாக ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த மாதிரி இப்போ பீச்சு முதல் கொண்டு எங்கே நம்ம பார்க் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இது விற்கிறாங்க. ரொம்ப எளிமையாக கிடைக்குது. அதை விட இந்த கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் நம்ம வந்து தொடர்ந்து செய்தித்தாள்களில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அரசு வந்து எதை முக்கியமாக பார்க்குதோ இல்லையோ இந்த விஷயத்தை கூடுதல் கண்டிப்பாக பார்த்தாகணும். முக்கியமாக பள்ளிக்கூடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் போயிட்டு இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கலெக்டர்லாம் போய் பார்க்குறாங்க அப்படின்பொழுது ஒரு சிறு சிறு விஷயங்கள் பேசணும். குழந்தைங்க கிட்ட வந்து இந்த புகை மது உள்ளிட்ட விஷயத்தை பற்றி விழிப்புணர்வு தயவு செஞ்சு கொண்டு வாங்க. அந்த குழந்தைங்க தான் இளைஞர்களாக வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு முகமது ஜக்கரியா சார். எந்த மாவட்டங்கய்யா? தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து பேசுறேன் சார். என்ன புகாருங்கய்யா? இது 2078 வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஒரு இது 17 சார். சரிங்கய்யா. அதுல எங்க அம்மா காடியில போட்டு நாங்க 4 பேர் அண்ணன் தம்பி சார். சொல்லுங்க ஐயா. அவரு இப்ப எங்க சமீபத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரு திரும்ப வந்து அவரு பேருக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு சார். இது ஃபோர்ஜர் பண்ணி அதை நாங்க வந்து திரும்ப கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறோம். இது ஆர்குமெண்ட்டுக்கு வந்து வரல. ஓகேங்க, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். ஐயா சொல்லுங்க, இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? ஆர்குமெண்ட் வரைக்கும் வந்தீங்க? இன்னும் ஆர்குமெண்ட் ஒன்றும் வரல சார். இப்ப இது 1.5 வருஷம் தான் சார் ஆகுது. இன்னும் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து இது கூப்பிடல வக்கீல். சரிங்க சார், சரிங்க சார். அதனால அது கிடைக்குமா? அந்த சொத்தோடைய எங்களுக்கு இது அண்ணன் தம்பிகளுக்குலாம் இது கிடைக்குமா? பாக்கி இல்ல, அதாவது சொத்தோட சாராம்சத்தை நம்ம படிச்சு பார்த்து தான் சொல்ல முடியும் இது எப்படி போகும்னு சொல்லிட்டு. இன்னொன்று வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அது எப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அதுதான் எனக்கு புரியுது. பட் அது நீதிமன்றம் போய் தான் நீங்க வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? சரி. ஆமா, வேணும்னா நான் உங்களோட தொலைபேசி நம்பருக்கு நான் கூப்பிடுறேன். எனக்கு அந்த பிளைண்ட் காப்பி அனுப்பிச்சு விடுங்க. படிச்சு பார்த்துட்டு வேணா உங்களுக்கு என்னன்னு நான் சொல்றேன். சரிங்களா? நல்லது சார். நன்றி சார், நன்றி. ஓகேங்க, நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி சார். இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலயமா வந்து பெறப்படும் தகவல்களை சில தகவல்கள் கேட்கும், அது முறையாக வந்து சேருங்களா, இல்லை கால அவகாசம் கரெக்டாக இருக்குங்களா, இல்லை அதிகமாக ஏற்படுங்களா? இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 அக்டோபரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, சட்டமாக வந்தது. ஏறக்குறைய 20 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது. ஆனால் 20 ஆண்டுகள் நிறைவு பெற்ற பிறகும் கூட ஒரு திருப்திகரமான அது சார்ந்த அந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் பெரும்பாலும் அரசு அலுவலகத்தோடு முட்டி மோதுகின்ற சமூக ஆர்வலர்கள், திருவாளர், பொதுஜனங்கள் தான். ஆனால் இந்த தமிழ்நாடு தகவல் ஆணையம்னு சென்னை நந்தனத்தில் செயல்படுது. இந்த தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு வரப்போ 2வது மேல்முறையீடு அது வந்து கழுத தேந்தி கட்டெரும்பு ஆனது போல ஆயிடுது. இல்லை, நம்ம கேட்குற கேள்விக்கு முறையான தகவல்கள் வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுடைய மேலான பார்வைக்கு புகார் பெட்டி நேயர்களுக்கு அனைவருக்கும் இதை பதிவு பண்ணுறேன். இப்போ என்னட்டு இருக்கிற பேப்பர் வந்து திரு காளிதாஸ், மாவட்ட கல்வி அலுவலர், இடைநிலை, திருவண்ணாமலை. அவர் வந்து ஒரு தகவல் வந்து முதன்மை கல்வி அலுவலர் திருவண்ணாமலைக்கு கொடுக்குறாரு. அதனுடைய நகல் வந்து மக்கள் வழிகாட்டி இயக்க TC ராஜேஷ் என்னுடைய பேருக்கு வந்திருக்குங்க. இதனுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் வேடியப்பனூர் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது SC ST மாணவியரை கழிவறையை சுத்தம் செய்ய வற்புறுத்துவது, தவறும் பட்சத்தில் மாணவ மாணவியரை முழங்கால் முட்டியிட்டு நிற்க வைத்து மனித உரிமை மீறல் செயலில் ஈடுபடுவது சார்ந்த அளிக்கப்பட்ட புகார். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேடியப்பனூர் என்ற அரசு உயர்நிலைப் பள்ளியில் அங்கே இருக்கக்கூடிய மதன்ற ஒரு அருண் என்ற ஒரு தலைமை ஆசிரியர் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் மாணவ மாணவியரை அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட்லாம் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த க்ளீன் பண்ணது வீடியோ வந்தது எங்களுக்கு. அதே போல் அந்த மாணவ மாணவியர் வந்து ஏன் அந்த கிளாஸுக்கு லேட்டாக வரணும் அந்த கிளாஸ் டீச்சர் கேட்குறப்போ, இதை நாங்கள் வந்து கழிவறையை சுத்தம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு அவங்க எழுத்து மூலமாக எழுதி கொடுத்த லெட்ரு. இது எல்லாம் எங்களுக்கு வந்ததுனால மக்கள் வழிகாட்டி இயக்கம் அதை புகார் பெட்டியில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அந்த புகார் மீது கடந்த ஒரு ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்டிருந்தோம். அந்த தகவல் கேட்டதுக்கு திருவாளர் அவர் சொன்னது மாதிரி மிஸ்டர் காளிதாஸ், மாவட்ட கல்வி அலுவலர், இடைநிலை, ஏறக்குறைய ஒரு 308 பக்கத்துக்கான பதில் அனுப்பியிருக்கார். அது என்ன பதில்னு கேட்டிங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து கிளாஸ் மாணவர்கள் அவங்களுடைய கைப்பட நாங்கள் எதுவுமே கழிவறையை சுத்தம் செய்யவில்லை, அது மாதிரி படியை நாங்கள் மேற்கொள்ளவில்லை என்று ஒரு கடிதத்தை முழுக்க அந்த வீடியோ வெளியானது குறித்து அப்போ அந்த வீடியோவுக்கு நாங்கள் மேல்முறையீடு செஞ்சிருக்கோம். இப்போ தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு இப்போ நாங்கள் மேல்முறையீடு செஞ்சிருக்கோம், ஆதாரங்களை இணைச்சிருக்கோம். ஆக முழு பூசணிக்காயை சோத்தில் மறைப்பது போல சொல்றாங்க. ஆனால் அதே தமிழ்நாடு தகவல் ஆணையம்
ஒரு 6 ஆண்டுகளாக கிடப்பில் தகவல் தர மறுத்த ஒரு நூலகத்துறை சார்ந்த ஒரு அலுவலருக்கு 25,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கு. இன்னைக்கு செய்தி கூட வந்திருக்கு, வழக்கறிஞர் அதை பதிவு பண்ணார். இப்போ இது எதுக்கு நோக்குதுன்னா, இங்கொன்று அங்கொன்றும் கடந்த 20 ஆண்டுகள் ஆச்சு. இது இந்த 25,000 ரூபாய் ஃபைன் போடுறதுக்கு 20 ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டியது. அப்ப இந்த சட்டம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த சட்டத்தை சீர்தூக்கி பாராட்டுகின்ற சமூக ஆர்வலர்கள் கொல்லப்படுகின்றனர். நம்ம வழக்கறிஞர் பதிவு பண்ணது போல நீங்களும் பதிவு பண்ணீங்க. ஜாகர் வலி மட்டும் கிடையாது, அந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகஃபர் அலி, வேலூர் விட்டல்குமார், கரூர் ஜெகநாதன், இந்த 3 பேர்கள் அநியாயமாக லாரியை ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க சமூக ஆர்வலர்கள். இவர்களுடைய இதுக்கு வந்து நீதி வேண்டும், சமூக பாதுகாப்பு வேண்டும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் சிங்காரவேலர் மாளிகை முன்பு நாளை காலை 10 மணிக்கு சமூகங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. ஆக இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை சார்ந்துதான் இது நடக்குது. இயற்கை வளங்கள் கொள்ளை போகிறது என்ற தகவலை தமிழ்நாடு தகவல் ஆணையம் மூலமாகவும் அந்த ஆர்டிஐ சட்டத்தின் மூலமாக கேட்கப்படுகிற போது அந்த தகவலை வாங்கி நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு அனுப்புறாங்க. மாவட்ட நிர்வாகம் செயலிழந்து திக்கற்ற நிலையில் இருக்கிறது, செயலிழந்து நினைக்கிறது, சுணக்கம் காட்டுகிறார்கள். அப்ப ஏன் சுணக்கம் காட்டுகிறான்னு சொல்றப்போ இந்த இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பவர்களுக்கு காட்டி கொடுக்கிறார்கள் சமூக ஆர்வலர்களை. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ்நியூஸின் புகார் பிட் நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. என் பெயர் வந்து குமார், ஸ்ரீபெரும்பலூர் வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம். என்ன புகாருங்க ஐயா? ஐயா, எனக்கு பிரதமர் திட்டத்தை வந்து 4 மாசம் ஒரு முறை 2000 ரூபாய் வரும். புரியலங்க ஐயா, கொஞ்சம் தெளிவா பொறுமையா சொல்லுங்க. பிரதமர் கிசான் திட்டத்தில் ஓகே ஓகே, விவசாயிக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய் உதவித்தொகை வரும். சரிங்க ஐயா. அந்த தொகை வந்து 15/10/2019 முதல் வர நின்று போச்சு. சரிங்க ஐயா. அது வந்து தொடர்ச்சியா நான் விவசாய வேளாண்துறை அதிகாரிக்கு மனு கொடுத்தோம். எங்களுக்கு 20க்கு மேற்பட்ட குறை மனு கொடுத்தோம், வாய்மொழியில சொல்லியும் இதுவரை எனக்கு எந்த வித பதிலும் வரல, எனக்கு அந்த மனுவும் வரல. ஓகேங்க, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழியில் நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார், சாரி சமூக ஆர்வலர் வழங்குவார். குமார் சார், நீங்க ஸ்ரீபெரும்புதூர்ல எந்த பகுதியில் இருக்கீங்க? ஏகனாபுரம் கிராமம். ஏகனாபுரம் கிராமம். நீங்க இது சார்ந்து வந்து கலெக்டர் ஆபீஸுக்கு திங்கட்கிழமை மனு கொடுத்திருக்கீங்களா? கொடுத்து அங்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டைரக்டர் வேளாண்மை அவர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? இணை இயக்குனர் வேளாண்மை காஞ்சிபுரம் இல்ல, ஜேடி எடுக்கல, ஏடி எடுக்கலையா? அப்போ எடுக்கல. சரி, அது சார்ந்த புகாருக்கு ஏதாவது பதிலாவது வந்ததா? இன்னும் வரல சார். சரி, ஓகே தோழர், ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்க நம்பரை வாங்கிட்டு சார், இன்னொன்னு ஒரு நிமிஷம் சொல்றேன். நான் ஒரு இளநோயாளி, மாற்றுத்திறனாளி. சரி, ஓகே, நல்லது. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை தரணும், மாற்றுத்திறனாளிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தரணும். அது தவறும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுக்கு அதுக்கு மேல வேளாண்மை துறை ஆணையாளர் இருக்காங்க சென்னையில, அதுக்கு மேல வேளாண்மை துறை செயலாளர் இருக்காங்க, கண்டிப்பா நடவடிக்கை உட்படுத்தலாம், கவலை வேண்டாம். இன்னொன்னு வந்து எங்க குடும்பத்துல யாரும் அந்த அரசு உதவி பெறும் பென்ஷன் நிகழ்ச்சியில் யாரும் வாங்கல, யாரும் அந்த நீங்க அந்த மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை வாங்குறீங்களா? இல்ல சார், நான் ஒரு அதாவது அடிப்படை அதாவது ஸ்கூல்ல அதாவது சமூக ஆர்வலர் மாதிரி என்னை வச்சுட்டாங்க. ஓ சரி சரி, ஓகே தோழர், நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்க நம்பர்ல தொடர்பு கொண்டு கொஞ்சம் விரிவா பேசிட்டு நடவடிக்கை உட்படுத்துவோம். ஓகேங்க, நிகழ்ச்சி அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். சீனிவாசன் சார், இப்போ உங்கள்கிட்ட ஒரு தகவல் அறியும் சட்டம் மூலமா நம்ம ஒரு தகவலை கேட்குறோம், அவங்க முறையா வழங்கலனாலும் இல்லை காலதாமதமானாலும் சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்ள முடியுங்களா? தாராளமாக நீங்கள் வந்து ரிட் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் அப்பீல் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட் அப்பீலுக்கு வந்து நீங்கள் ஸ்டாம்ப் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது, நீங்கள் வெறுமனே கூட நீங்கள் அனுப்பலாம். ஸோ அதுவுமே அதுக்கப்புறமும் நீங்கள் ரிப்ளை வரலன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் இது ரெண்டுத்தையுமே வச்சு ரிட் பெட்டிஷன் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். எந்த தகவல் அலுவலர் உங்களுக்கு கொடுக்கலையோ அவருக்கு வந்து அபராதம் கொடுக்க சொல்லி நீங்கள் தரமாக ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ரிட்டில் கண்டிப்பாக அது வந்து 2 வீக்ஸ்க்குள்ளே அவர் கேட்குற அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து தீர்ப்பு வரும். அதுவும் அவங்க பண்ணலாம். நம்ம கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டு போகலாம், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நம்ம அவர் மேலே தொடரலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ சமீபத்தில் இப்போ சார் சொன்ன மாதிரி தேனி மாவட்டத்தில் வந்து அந்த பொது அலுவலர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நூலக அலுவலர் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமாக அவர்கிட்ட வந்து 16 பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. 6 வருஷமாக நிலுவையில் வச்சிருக்காரு. இப்போ ஆணையர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அபராதம் போட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேப்பரில் அந்த நியூஸ் பார்த்தோம். ஸோ இது மாதிரி தொடர்ந்து தயவு செஞ்சு நிறைய பண்ண தான் இந்த மாதிரி வந்து மக்களை வந்து அலக்களிக்கிற அந்த சூழ்நிலையை வந்து தவிர்க்க முடியும் கண்டிப்பா. ஏன்னா அவங்களுமே ஒரு மக்களா இருந்ததா அடுத்து அந்த பொறுப்புக்கு போறாங்க. அப்படிங்கிறப்போ வந்து எல்லாருமே
படுற கஷ்டம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆனா பதவிக்கு வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அலட்சியமா செயல்படுறாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு முதியோர் ஒருத்தர் வந்து பென்ஷனுக்காக கேட்கிறாரு. முதியோர்னாவே கண்டிப்பா ஒரு 60-65 வயசுக்கு மேல தான் இருப்பாரு. அவரை வந்து நீங்க ஒரு 10 வருஷம் அழுக்கழிச்சிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு தீர்வு வந்தாலும் அது அவருக்கு பயன்படுமா அப்படின்னு கேட்டா பயன்படாது. ஏன்னா அவர் அந்த 10 வருஷத்துக்கு மேல அவர் இருப்பாரானே நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அவருக்கு வந்து எவ்வளோ ஒரு அநீதி கிடைச்சிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். தயவு செஞ்சு இதை பார்த்துக்கிற அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் வந்து கைகூப்பி கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய காசு எடுத்து கொடுக்க போதில்லை. இப்போ அதாவது இந்த இப்போ ட்ரெண்டிங்கில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கள், உங்கள் அப்பா வீட்டு காசு எடுத்து நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. ட்ரெண்டிங்கில் சொல்லணும்னா துணை முதல்வர் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை அது. ஸோ அதை வந்து நான் பயன்படுத்துகிறேன் திரும்பவும். நீங்கள் அரசு அதிகாரிகள் உங்க அப்பா வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போறது இல்ல, எங்க அப்பா வீட்டு பணம் தான். எது எப்படி சொல்றோம்னா, நாங்க வரி கட்டி இருக்கிறோம். நாங்க எல்லாரும் ஒரு தைலம் பாட்டில் வாங்கினா கூட அதை வந்து வரி கட்டுறோம். ஒரு பஸ்ல வந்து ஒரு டிக்கெட் எடுத்தா அதுக்கு வரி கட்டுறோம். எல்லாத்துக்குமே ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எல்லாமே. ஸோ மறைமுகமா எல்லா வரையும் நாங்கள் கட்டிட்டு தான் இருக்கிறோம். ஸோ எங்க பணத்தை தான் நாங்கள் கேட்குறோம். தயவு செஞ்சு அதுக்கு தான் உங்களை வேலைக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம் அரசு அலுவலரா. அதனால நாங்கள் கொடுக்குற ஆர்டிஐக்கு கரெக்டாக ரிப்ளை கொடுங்க, எங்களோட மனுவை ஏற்றுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களை நீதிமன்றத்தை நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். தயவு செஞ்சு. மற்றொரு கேள்வி சார் உங்ககிட்ட, இப்போ வந்து பட்டா நகல்கள் இல்ல பத்திரம் ஏதாவது தொலைந்து விட்டால் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கணுங்களா இல்ல மாற்று வழி ஏதாவது இருக்குங்களா? இல்ல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரம் நம்ம தொலைஞ்சு போச்சு அப்படின்னாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி ஒரு புகார் கொடுப்போம். அங்க அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அதுல வந்து நான் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஆனால் இது என்னன்னா, இந்த நடைமுறைப்படுத்தி காவல்துறையிலிருந்து நீங்கள் வாங்குறது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மாதிரி கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால் இப்போ மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இதை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருக்குது, ஒரு நகல் இருக்குது, அந்த தொலைந்து போன பத்திரத்தோட நகல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. எப்படின்னா எல்லா பத்திரமுமே நம்ம ஸ்கேன் பண்ணி பத்திரப்பதிவுத்துறை சர்வரில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் நம்பர் சொன்னால் மட்டும் போதும், அவங்க ரிஜிஸ்டர் பண்ண அந்த ஒரு பக்கம் கூட மிஸ் ஆகாமல் ஒரு வரி கூட விடாமல் அந்த ரிஜிஸ்டர் பண்ண பத்திரம் வரப்போகுது. ஸோ கையில் நம்ம கொடுக்குற பத்திரமும் அதுவும் ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாவே போதும். அதுக்காக நீங்கள் வந்து காவல்துறையிட்ட போனீங்கன்னா ஒரு பக்கம் காவல்துறையில் லஞ்சம் வாங்கி கஷ்டப்படுத்துறாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது வருஷக்கணக்காக போகுது. இன்னொன்று நீங்கள் தொலைஞ்சு போன காலகட்டத்தில் நீங்கள் எந்த இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வழக்கறிஞரை பார்க்க வந்தேன், அவர் வந்து ஒரு ஜெராக்ஸ் கொடுக்க சொன்னார், பத்திரம் ஒப்பீனியன் பார்க்க, நான் பத்திரம் எடுக்க ஜெராக்ஸ் கடைக்கு போனேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அந்த மொபைல் வந்து அந்த இடத்துல தான் இருந்துச்சான்னு செக் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அந்த நெட்வொர்க் அங்கே தான் இருந்துச்சான்ட்டு. பொதுவாக வந்து இந்த நெட்வொர்க்லாம் அங்கே இருக்கா என்னன்னு பார்க்குறது ஒரு 90 நாளுக்குள்ளே தான் வந்து எல்லாமே நம்ம அந்த சர்வரில் வச்சிருக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி காணா போன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்போ கஷ்டம். ஸோ அதனால் மக்கள் வந்து ரொம்ப அலக்களிக்கிறாங்க. அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை மிக அழகான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது. தயவு செஞ்சு இதை பத்திரப்பதிவுத்துறைக்கு நான் சொல்கிறது என்னன்னா, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுங்க. தயவு செஞ்சு ஒரு ஜிஓவா நீங்கள் பாஸ் பண்ணுங்க இந்த ஆர்டரை. ஏன்னா நிறைய பேர் என்ன, நம்ம இந்த ஆர்டர் காப்பி எடுத்து போய் பொறுத்தோம் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு டிஆர் எதுவும் சொல்லலையே, ஐஜி கிட்ட இருந்து எங்களுக்கு சர்க்குலர் வரலையே, அடுத்ததான் அவங்க சொல்ல போகிற பதில் அதுதான். தயவு செஞ்சு மக்கள் அலக்களிக்க வேண்டாம். ஓகே சார், தகவலுக்கு நன்றி. வணக்கம், ராஜ்நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் பார்வதி, ஈரோடு மாவட்டத்தில் பேசுறேன். என்ன புகாருங்கம்மா? சார் ஒரு வீடு பிரச்சனை சார், 5 வருஷ காலமா அது பெண்டிங் இருக்குதுங்க சார். இது குறித்து புகார் கொடுத்துருக்கீங்களா? ஏற்கனவே கொடுத்துருக்கோம் சார், காவல்துறையில் கொடுத்துருக்குறோம், அப்புறம் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறோம் சார். ஓகேம்மா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழியை நம்ம சட்ட ஆலோசகர் வழங்குவார். வணக்கம்மா, என்னம்மா சொன்னீங்க? வீடு வாங்கியிருக்காங்க. ஒரு வீடு பிரச்சனைங்க சார். வீடு பிரச்சனை சார், 5 வருஷ காலமா ஒரு வீடு பெண்டிங் நிக்குதுங்க சார். இல்லம்மா, வீடு வாங்குனீங்களா கட்டினீங்களா என்னது புரியல சார்? அது வந்து நத்த பூமி சார். நத்த பூமியில நத்த பூமி சார். ஏற்கனவே வந்து அது கூட்டு பத்திரமா இருக்கு, அது வீடு கட்டி வச்சுக்கிட்டு ஆல்ரெடி. வீடு நீங்க கட்டி இருக்கீங்களா? ஆமா சார், பக்கத்து நாங்க 2 பேருமே கட்டிக்கிறோம் பக்கத்து வீட்டுல. சரி. அதுல வந்து அடி வீடு கட்டும்போது வந்து அந்த செவர் பிரச்சனை 2 பேருக்குமே பாகமா இருக்குதுங்க சார். சரி. அதுக்கு மேல் வீடு கட்டும்போது என்னன்னா உங்க பஞ்சாயத்து பற்றி பேசி மேல் வீடு கட்டும்போது நீங்க 2 பேருக்கு அது சொந்தமானு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க சார். சரி. அவங்க இப்ப என்னன்னா அவங்க முதல்ல கட்டிக்கிட்டு அந்த செவர் தொட வேண்டாம்னு சொல்றாங்க சார். அதாவதுமா, நீங்க முனிசிபாலிட்டியில இருக்கீங்க, அது மலை பூமியில வந்து நீங்க ஒரு அடுக்குக்கு மேல கட்டினீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டியில நீங்க பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி எல்லை பிரச்சனை இருக்குங்கன்னா நீங்க அங்க இருக்கக்கூடிய இது நீலகிரியில எங்க இருக்கீங்க, எந்த பகுதியில் இருக்கீங்க? கோத்தகிரி தாலுகா ஆபீஸ்ல நீங்க வந்து அங்க சர்வேயர்ல போயிட்டு சர்வே ஆபீசரை பார்த்து அப்படிலாம் கிடையாதுமா. அரசாங்கத்தினுடைய பூமியா இருந்தாலும் உங்களுக்கு பட்டா இல்ல பதிவு எதுவுமே இல்லைன்னா கூட அளந்து பாக்குறதுக்கான உரிமை நீங்க கட்டணம் செலுத்த கடமைப்பட்டிருக்கீங்க. அதனால நீங்க 800 ரூபாய் பணம் கட்டி அங்க சர்வேயரை அழைச்சிட்டு வந்து அளந்தீங்கன்னா
அதுக்கு ஒரு விடிவு காணும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இது அப்படியே பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் போவோம். நீங்க போலீஸுக்கு போவீங்க, திரும்ப அவங்க போவாங்க, இது தொடர் கதையா போயிடும். சரிங்களா? சரிங்க சார். அதனால வந்து நீங்க கோத்தகிரி தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு உடனே அங்க இருக்கக்கூடிய சர்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதுல 800 ரூபாய் பணம் எங்க கட்ட சொல்லணும் கட்டிட்டு தாசில்தாருக்கு ஒரு மனு கொடுங்க. சர்வேயர் மற்ற விஏவால் இல்ல சார், மனு கொடுத்தாச்சுங்க சார். வந்து அவங்க விஏஓ ஆர்ஐ வந்து பார்த்தேங்க சார். என்ன சொன்னாங்க? அவங்க வந்து பார்த்துட்டு 2 பேரும் தெளிச்சு கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க சார். இவங்க ஒதுக்க மாட்டேங்கிறாங்க சார். இல்ல, அது நீங்க எழுத்து மூலமா பதில் கொடுங்க. நீங்க வந்து தாலுகா ஆபீஸ்ல எழுத்து மூலமா கோரிக்கை மனு கொடுத்ததுனால தானே கள ஆய்வுக்கு வந்தாங்க. ஆமாங்க சார். அதே மாதிரி நீங்க அந்த பதில எழுத்து மூலமா கேளுங்க. நீங்க இல்லைன்னா திங்கக்கிழமை ஊட்டிக்கு போயிட்டு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மனு கொடுங்க. மனு கொடுத்தோம் சார். இல்ல, இப்ப திங்கக்கிழமை நீங்க போய் கொடுங்கம்மா. அதுல சொல்லுங்க இது மாதிரி வந்து கள ஆய்வு செஞ்சாங்க, எழுத்து மூலமான பதில் இல்ல, எனக்கு எழுத்து மூலமான பதில் கொடுக்க நீங்க உத்தரவு போடுங்கன்னு கலெக்டருக்கு ஒரு மனு கொடுங்க. சரிங்க சார். கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. சரிங்க சார். இப்ப நெறியாளருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நம்முடைய புகார் பெட்டிக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடமநல்லூர் மேல்மதுரமங்கலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி முரளி, 68 வயசு. அவர் ஏற்கனவே 2-3 முறை நமக்கு நிகழ்ச்சிக்கு வந்து புகார்லாம் அனுப்பியிருக்காரு. அவருடைய புகார் என்னன்னு கேட்டீங்கன்னா 2005 குரூப் ஹவுஸ் தொகுப்பு வீடுகள் திட்டத்தில் அவருக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அது இடிந்து விழுந்து வர அளவுக்கு மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுற நிலையில் இருக்குது. அதை புதுப்பிச்சு தரத்துக்கு வந்து நாங்கள் பல முறை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் காஞ்சிபுரத்துக்கும் ஆர்டிஓவுக்கும் மற்ற பிடிஓ ஸ்ரீபெரும்புதூருக்குலாம் கொடுத்த நடவடிக்கை இல்லையா? இது சார்ந்து நாங்கள் புகார் பெட்டிக்கு மனு அனுப்பியிருந்தோம். புகார் பெட்டி தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரப்போ எனக்கு கூப்பிட்டு அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. அவருடைய கோரிக்கையை நம்ம புகார் பெட்டியில் பதிவு பண்ணுறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை இந்த மாற்றுத்திறனாளியினுடைய கோரிக்கை நேற்று அந்த பழுதடைந்த வீடை புனரமைக்கிறது 75,000 ரூபாய் தராங்க. அந்த நிதி அவருக்கு ரிலீஸ் பண்ணா இல்ல, இது மற்ற பகுதியில் நடந்துட்டு இருக்கு. ஆனா முறையா வந்து பணம் வழங்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய சொந்த பணத்தை போட்டு வந்து நீங்க செலவு பண்ணி வீடை வந்து நீங்க புனரமைப்பு பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. அதை நம்பி மக்களுமே வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பகுதிகள். ஆனா வந்து முறையாக வந்து தொகை வரலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு பெட்டி கடை வைக்கிறது கூட, ஒரு சின்ன ஜாக்கெட் பிட் வியாபாரம், துணி கிளாத் வியாபாரம் பண்ணுறது கூட 1 லட்சம் ரூபாய் தராங்க. அது மானிய கடனோட 35,000 ரூபாய் மானியம் போகுது. அதை கூட அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க முதல்ல தொழில் நீங்க தொடங்கிடுங்க. இவங்க கஞ்சிக்கே செத்து போன ஆளு இவங்ககிட்ட பணம் இல்லைன்னு தான் கேட்கறாங்க. இது அதான் இல்லாத ஊருக்கு வழி சொல்ற ஒரு நிலை தான் இருக்கு. இது நிர்வாக திறனற்ற சுணக்கற்ற ஒரு வழி. இல்ல, வங்கியிலுமே ஒரு சில அதிகாரிகள் வந்து அரசு சார்பா ஒரு திட்டம் கொடுக்குறாங்க, ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இல்ல இதுக்காக வந்து இவ்வளவு தொகை வருமான இல்ல, இப்படி ஒரு நிகழ்வு நெறியாளர் நீங்க சொல்லக்கூடிய இதே நிகழ்வு இப்ப எங்களுக்கு நடந்ததுங்க. ஒரு 16 பேருக்கு வந்து தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அந்த கார்பரேஷன் மூலமா தாட்கோ என்ற துறை மூலமா அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு தாட்கோ மூலமா கறவை மாடுகளுக்கு லோன்லாம் நம்ம அப்லோட் பண்ணி அது செனட் ஆஃப் ரோட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைமை அலுவலகம் எம்டி மிஸ்டர் கந்தசாமி எல்லாம் நேரில் பார்த்து அதை அழுத்தம் கொடுத்த பிறகு காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் பிளாக்ல இருக்கக்கூடிய எண்டத்தூர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு போயிடுச்சு. இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடலான்னு அந்த வங்கி மேலாளர் வந்து கடந்த 3 மாசமா அதை அவர் இழுக்கடிச்சிட்டு இருக்காரு. நீங்க வந்து சூரிட்டி கொண்டு வாங்க, செக்யூரிட்டி கொண்டு வாங்க. தாட்கோல வந்து குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் கறவை மாடுக்கு இவன் எங்க சூரிட்டி கொடுப்பான், எந்த செக்யூரிட்டி கொடுப்பான்? அப்போ இன்னைக்கு வழக்கறிஞர் சொல்லப்போ அவங்க அப்ப மட்டும் பணத்தையா கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, மக்களுடைய பணம் தானே அது, பேங்க்ல இருக்குது மக்களுடைய பணம். அப்ப இந்த வறுமை ஏழ்மை நிலையில இருக்கிறவன் எப்படி வந்து மேல பொருளாதாரத்தில் முன்னடைகிறது? இதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இந்த தாட்கோ துறை, வங்கி கண்காணிக்கக்கூடிய லீட் பேங்க் மேனேஜர்னு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்காங்க, எல்டிஎம் சொல்லிட்டு அவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்களா என்னன்றது இல்லை. அதனால தயவு செய்து வந்து மாற்றுத்திறனாளிக்கு தாயுள்ளத்தோடு கரிசனையோடு வங்கிகளும் அரசு துறைகளும் செயல்பட வேண்டும் என்பது தாழ்மையான பண்பான வேண்டுகோளை புகார் பெட்டி வாயிலாக உங்கள் முன்னாடி பதிவு செய்யறேன். ஓகே சார், தகவலுக்கு நன்றி. மற்றொரு காலர் பார்த்துடலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க சார். சென்னையில இருந்து மகேந்திரன் பேசுறேன் சார். என் பேர் மகேந்திரன். என்ன புகாருங்க ஐயா? சார், எனக்கு வந்து புதுக்கோட்டையில ஒரு இடம் இருக்கு சார், அரிம்பலம்ன்ற கிராமத்துல. சரிங்க. என்னோட இடம் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு, ரோடுக்கு ஃப்ரண்ட்ல. எனக்கு பேக்ல இருக்கவர் வந்து இடத்த வந்து என்ன பண்ணிருக்காருன்னா வழி வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணி கேட்டாரு. சரிங்க ஐயா. அந்த வழி கேட்டதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஊர் பஞ்சாயத்தை வச்சு பேசி வச்சாங்க. அது 3 மாசம் டைம் கேட்டப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போலி டாக்குமெண்ட் போட்டு அவனோட இடம்னு சொல்லிட்டான். இப்ப கேஸ் நிலுவையில இருக்கு. எனக்கு சமூக ஆர்வலர் ஐயா கிட்ட கொஞ்சம் கேட்கணும், அதனாலதான் பேசணும். தோழர், உங்களுடைய கருத்து வந்து சட்ட ரீதியா அணுகிறது நல்லது. இருந்தாலும் நம்முடைய வழக்கறிஞர் சீனிவாசன் பக்கத்துல இருக்காரு, அவரே உங்களுக்கு பரவாயில்ல சொல்லுங்க சார். என்ன கொஸ்டின் சார் சொல்லுங்க.
இல்ல அதான் இப்போ வந்து கேஸ் நிலுவையில் இருக்கிறதுனால அவர் அந்த கேஸ்ல என்னென்னலாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் தப்பிச்சு போறாரு சார். என்ன போட்டு 2 வருஷமா இருக்கிறாரு. என்னோட இடத்த நான் வந்து கேட்கறதுக்கு வழி எதுவும் இருக்குங்களா? ஏன்னா போலி டாக்குமெண்ட் போட்டது உண்மை, அது எல்லாமே தெரியும். நில அபகரிப்பு சட்டத்துல வந்து அதுக்கு அவங்களோட ரெக்கார்டும் எனக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா நீங்க? லேண்ட் கேப்றீங்களா? கொடுத்துட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டு எங்களுக்கு இப்ப அதிகாரம் இல்லைன்னு சொல்லி எங்களை கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்ல அவங்க சரி நீங்க இப்ப சூட் போயிட்டு இருக்குல்ல, கேஸ் போயிட்டு இருக்கா? ஆமா உங்க பத்திரம் வச்சு நீங்க சர்வேர்லாம் வச்சு அளந்துருக்கீங்க உங்க இடத்த வரைக்கும்? இல்ல கேஸ் அவன் போட்டிருக்கான் சார். போலி டாக்குமெண்ட் பண்ணிட்டு அவன் கேஸ் போட்டிருக்கான். நான் இப்பதான் கேஸ் போட்டிருக்கேன். இப்போ 2-3 மாசமா தான் நான் என்னோட கேஸ் போட்டு வாதாடிக்கிட்டு வரேன். இல்ல உங்க டாக்குமெண்ட் கேன்சல் பண்ணணும்ன்றதுக்காக. அதாவது சார் நான் இப்ப உங்களுக்கு விரிவா சொல்லிடுறேன். இது என்னன்னா வசதி உரிமை சட்டத்தின்படி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு பின்னாடி வழி இல்ல அப்படின்னா ஒரு வசதி உரிமை சட்டத்தின்படி ஒரு கோர்ட் வழி இருக்கு சார். 19 அடி வழி இருக்கு. அதுக்கப்புறம் சர்வே விவோ வச்சு பேசினா பாத்துட்டீங்க. அப்ப நீங்க பயப்பட வேண்டியது இல்ல சார், பயப்பட வேண்டியது இல்ல. நீங்க தெளிவா உங்க வழக்கறிஞர் வச்சு வழக்கை நடத்துங்க, உங்களுக்கு சாதகமா தான் வரும். ஏன்னா அவர் வழி இருக்குன்னு சொல்றீங்க. இன்னொன்னு வந்து இந்த பஞ்சாயத்துல நீங்க பேசி முடிவு பண்றதா அது அப்பாற்பட்டது. உங்களுக்கு பத்திரம் என்ன சொல்லுதோ அது மெயின் ரீசன். பத்திரம் ரெவன்யூ ரெக்கார்ட்ல எல்லாமே என் பேர்ல தான் சார் இருக்கு. சென்னையில இருக்கிறதுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவனும் எவ்வளவு வாய்தா வாங்கணுமோ அந்த எப்ப எந்தெந்த டைம்ல வாய்தா வாங்கணுமோ சிவில் நேச்சர் கேஸ்னாவே இந்த வாய்தா வாங்குற பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும். நீங்க வழக்கு நடத்தி இப்பதான் கொஞ்சம் 2 வருஷம் ஆகுதுன்றீங்க. சரிங்களா? கொஞ்சம் பாருங்க. அப்படின்னா வந்து நீங்க உயர்நீதிமன்றத்தை ஸ்பீட் அப் பெட்டிஷன் ஒன்று இருக்கு, அதை ஃபைல் பண்ணலாம். சரிங்களா? என்னன்னா ஆமா ஆமா என்ன அப்படின்னா உயர்நீதிமன்றம் நீங்க என்ன பண்ணலாம், இந்த வழக்கு வந்து ரொம்ப நாளா நிலுவையில இருக்கு, சோ அதனால இதை ஸ்பீட் அப் பண்ணி கொஞ்சம் எனக்கு வேகமா முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டீங்கன்னா இது ஒரு 6 மாசத்துல 7 மாசத்துல உடனடியா விசாரணை இந்த வாய்தா கொடுக்காம முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவுமே நீங்க பாருங்க. இன்னும் நீங்க வரி பண்ண வேண்டியதில்லை. நீங்க சென்னையில இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பதிலாக கேஸ் நடத்துறதுக்கு பவரும் நீங்க கொடுக்கலாம். வெறும் வழக்கு நடத்துறதுக்கு மட்டும் பவர் இருக்கு. அது கூட நீங்க உங்களோட பிரதரோ இல்ல வந்து வேற யாராவது உங்களுக்கு நம்பகமான ஆள் இருக்காங்கன்னா அவங்கள வச்சு நீங்க நடத்திக்கலாம். உங்களை விசாரிக்கும் போது மட்டும் நீங்க போய்க்கலாம். சரிங்களா? ரொம்ப ப்ரெஷர் ஆக வேணாம். நன்றி நன்றி சார். ஓகேங்க, நிகழ்ச்சி கலத்தப்பங்க நன்றி. கடிதம் ஒன்று வந்திருக்கு, அது குறித்து பார்த்துடலாம் சார். மாலான்கிறவர் அனுப்பியிருக்காரு சீர்காழியிலிருந்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீர்காழியில் குமர நகரில் வசித்து வருகிறேன். இங்கு பல குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அதில் சிறுவர்கள் முதல் முதியோர்கள் என அனைவரும் உள்ளனர். நாங்கள் நகராட்சி வீட்டு வரியினை முறையாக செலுத்தி வருகிறோம். ஆனால் எங்கள் பகுதியில் வந்து அடிப்படை வசதிகள் எதுவுமே முறையாக இல்லை அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த பகுதியில் உள்ள என்னென்ன அடிப்படை வசதி வேணுங்கிறது கொடுத்து புகைப்படமாக அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய மாலன் அவர்களுக்கு அவருடைய தொலைபேசியில் நம்ம விரிவாக இது பண்ணிட்டு புகார் பெட்டி சார்பில் மக்கள் வழிகாட்டு இயக்க நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றது மற்றொரு கேள்வி சார். இப்போ வந்து ஆசிரியர்களை ரொம்ப அலட்சியமாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் படிக்கிற ஒரு குழந்தையும் துவக்கப்பள்ளியில் படிக்கிற குழந்தையும் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக ஒரு குளத்தை அருக போயிருக்காங்க. அவங்க தவறுதலாக அந்த குளத்தில் விழுந்து வந்து உயிரிலும் இருந்திருக்காங்க. மூலியமாக நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது அந்த ஆசிரியர்கள் வந்து கரெக்டான ஒரு பாதுகாப்போட அந்த குழந்தைகளை பார்க்கலைங்கிற ஒரு கேள்வி எழுது. கண்டிப்பா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் இதுதான் இந்த அங்கன்வாடி மையம்ன்றது. ஒருவேளை அந்த பகுதியில் அந்த பள்ளிகளில் வந்து முறையான கழிப்படை வசதி எதுவுமே இல்லாதது இதுக்கு ஒரு அது வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அது ஒரு தனி டிபேட் நடத்தணும். அடிப்படை வசதிகள் எந்தெந்த பகுதியில் இருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. சாதாரணமாக இப்போ மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தனிநபர் கழிவறை, பொது கழிவறை என்பது இது வந்து தூய்மை பாரத திட்டத்திற்கு ரொம்ப வலியுறுத்துறாங்க. அதுக்கான கோடிக்கணக்கான ஃபண்ட்ஸும் வந்து மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது வந்து கழிவறை என்பது குறிப்பாக வந்து ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அங்கே மட்டும் தான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே வந்து ஏஜுக்கு வந்த பிள்ளைங்க பொட்ட பிள்ளைங்க இருக்கிறதுனால அவங்களுடைய இயற்கை சம்மந்தப்பட்டது அவங்க மாதவிடாய் சம்மந்தப்பட்டதுக்காக தேவைப்படுதுன்னு. ஆனால் அங்கேயே தண்ணி வசதி இல்லை. ஆமாம் சார், அது ரொம்ப கொடுமையிலும் கொடுமை. சில பிள்ளைங்க பெற்றோருங்க சொல்கிறாங்க, என் பிள்ளை வந்து 10வது படிக்கிறா சார், இங்கேருந்து போகிறா, அதன் பிறகு அங்கே பாத்ரூமுக்கே போகிறது கிடையாது. 8 மணி நேரம் அந்த பிள்ளை சிறுநீர் கழிக்காமல் உபாதையை அடைக்க வச்சுதான் அதனுடைய உடல் உபாதைகள் அதிகமாகுமா கம்மியாகுமா? இப்படிதான் இருக்கும். அதே போல இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துல இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையம் வந்து போய் பாத்தீங்கன்னா அங்க தண்ணி வசதி இருக்கணும், டேப் போட்டு வச்சிருக்கணும். ரெண்டாவது இயற்கை உபாதைகளை கழுவுறதுக்கு அங்க வந்து குழந்தைங்களுக்கான இது பண்ணணும். எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. ஈவந்தோ கரண்ட் கூட கிடையாது. இப்ப எல்லாம் சம்மர் சீசன். அந்த குழந்தைங்க வந்து காலைல 8 மணில இருந்து 3 மணி வரைக்கும் சென்டர்ல இருக்கணும். எப்படி தூங்காது? அது எல்லாம் வந்து அரசாங்கம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகிகள் கவனிக்க வேண்டும். அதே போல கல்வி மேலாண்மை குழுன்னு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல வச்சிருக்காங்க. இந்த கல்வி மேலாண்மை குழுல அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பிரசிடென்ட் தலைவரா இருக்காரு, ஹெட் மாஸ்டர் செக்ரட்டரியா இருக்காரு. அப்ப இருக்கக்கூடிய பொதுமக்களும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்போ என் பிள்ளைய வந்து 8 மணிக்கு அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னா 8 மணில இருந்து 4 மணி வரைக்கும் அந்த ஆசிரியர்களுடைய பொறுப்பு தான்.
ஓகே சார். அது எது நடந்தாலும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால வந்து இது வந்து ஒரு கல்வித்துறை வந்து முழுமையாக நடவடிக்கை எடுக்கணும் தான் என்னுடைய வேண்டும். ஓகே சார், தகவலுக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரிலே உங்களை கடிதங்களை அனுப்ப வேண்டும் என்றால் அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நேயர்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை வழங்கிய சமூக ஆர்வலருக்கும் சட்ட ஆலோசகருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் ஐயா. நேயர்களை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.